கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு அடிப்படையான தத்துவம் சொல்லுவார்கள். இருப்பது, இயங்குவது, பீயிங் அண்ட் டூயிங் என்று சொல்வார்கள். இருப்பது என்பது ஒரு நிலை, இயங்குவது என்பது ஒரு தளம். எனவே இரண்டையும் இணைத்துத்தான் பார்க்க வேண்டும். நாம் இருப்பது எதற்காக? இயங்குவதற்காக. நாம் இயங்குவது எதனால்? இருக்கின்ற ஒரு நிலையிலிருந்து இயங்குகின்றோம் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை, தன்னுடைய திருத்தூதர்களை அழைக்கின்ற பொழுது, மார்க்க நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம், தம்மோடு இருக்கவும் அனுப்பப்படவும் அவர்களை தான் விரும்பியவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கின்றோம். முதலிலே தம்மோடு இருக்கவும் 3 ஆண்டுகள் அவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு முழுமையாக இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், அனுபவம் பெற்றார்கள். இறுதியாகத்தான் அவர்களை ஆண்டவர் அனுப்புகின்றார். தன்னுடைய விண்ணேற்றத்திற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு அனைவருக்கும் கொடுத்த கட்டளை இதுதான், நற்செய்தியை அறிவியுங்கள், செல்லுங்கள் என்பதுதான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒரு திருப்பலி என்று சொன்னால் அந்த திருப்பலியினுடைய முதல் பாகம் எது, அல்லது ஒரு முழுமையான பாகம் எது என்று சொன்னால் நற்கருணை, இறைவார்த்தை, இரண்டையும் சேர்த்துத்தான். இறைவார்த்தையை நாம் கேட்கின்றோம், அதையே நாம் கொண்டாடுகின்றோம். அந்த நற்கருணையிலே இது இருக்கின்ற ஒன்று, நிலை, இருப்பு என்பதாகவும், அடுத்தது இயங்குவது என்பது ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்ட நாம் சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்துவிட்டது, இருக்கின்ற அந்த நிலை முடிந்துவிட்டது, இனி நீங்கள் சென்று வாழுங்கள், இயங்குங்கள் என்று சொல்லி அனுப்புகின்ற அந்த ஒரு நிலை, அதைத் தொடர்ந்து நாம் வாழ்கின்ற வாழ்வு. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு கிறிஸ்தவனுடைய இயல்பு, இயக்கம் இரண்டையும் இணைத்துத்தான் பார்க்க வேண்டும். எனவே தான் ஒரு திருப்பலி முடிந்த பிறகு அந்த திருப்பலி நற்கருணை கொண்டாட்டத்தினுடைய தொடர்ச்சியாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வை பார்க்க வேண்டும். அவ்வாறு நற்கருணை கொண்டாட்டத்தை அந்த வாழ்வினுடைய ஒரு முன் சுவையாக நாம் கருத வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தன்னுடைய திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருவராக அவர்களை அனுப்புகின்றார். எதற்காக அனுப்புகின்றார் என்றால் 3 விஷயங்களை நாம் இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம். முதலிலே, தீய ஆவிகள் மேல் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகின்றான். அது என்ன அதிகாரம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, யார் யார் மேல் அதிகாரம் செலுத்துவார்கள்? நம்மை விட உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் மேல் நாம் அதிகாரம் செலுத்த முடியாது. இந்த அதிகாரம் என்பது நமக்கு கீழ் இருக்கின்றவர்களைத்தான் அதிகாரம் செலுத்த முடியும். தீய ஆவி நம்மை மேலோங்கிய விதத்திலே ஆட்டி படைக்கின்றதாக இல்லை, தீய ஆவி நமக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தன்னுடைய திருத்தூதர்களுக்கு தீய ஆவிகளை கட்டுக்குள் கொண்டு வாருங்கள், தீய ஆவியின் மேல் அதை அடக்கக்கூடிய அதிகாரம், சக்தியை ஆண்டவர் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார். அதையே தன்னுடைய திருத்தூதர்களுக்கு பகிர்ந்தளித்து செய்ய அவர்களுக்கு ஆணை பிறப்பித்து அனுப்பி வைக்கின்றார். எனவே ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவன் தீய ஆவியின் மேல் அதிகாரம் கொண்டவன். அந்த தீய ஆவி தன்னை ஆட்டி படைக்கின்ற ஒரு அடிமையாக அவன் இருக்கக்கூடாது. தீமையை எதிர்க்கின்றவனாகவும், தீமையை அவன் தகர்க்கின்றவனாகவும், தீமைக்கு என்றும் எதிர்ப்பு இருக்க வேண்டியதாக ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த தீமையின் வடிவங்கள் இன்றைக்கு பல வகையாக இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு கெட்ட ஒரு அரசியலாக இருக்கலாம், அல்லது பணம் சம்பாதிக்கின்ற பெரிய ஒரு கொள்ளை கும்பலாக இருக்கலாம், அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே பலவிதமான சமூக பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய சமூக சக்தி விரோத தீமைகளாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த அனைத்து தீமையின் வடிவங்களை எல்லாம் அதிகாரத்தோடு விரட்டக்கூடிய, அதிகாரத்தோடு நீக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் முதலிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். எனவே ஆண்டவர் தீய ஆவியின் மேல் அதிகாரம் கொண்டு வாயை மூடு, வெளியே போ என்று துரத்தி
மக்களுக்கு நன்மை செய்தது போன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த உலகிலே தீமையை தவிர்த்து, தீமையை துரத்தி நன்மையை நிலைநாட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் பணியாக ஆண்டவர் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நுகர்வு கலாச்சாரம் என்பது அதிகமாகிவிட்டது. இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே பாருங்கள், எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் அந்த 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், பெரிய வீடு என்றெல்லாம் இருக்கிறது. இந்த பெரிய வீட்டில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? 2 பேர் இருக்கின்றார்கள். ஏனென்றால் விருந்தாளிகள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு 2 பெட்ரூம் வேணும், அவர்களுக்கு அது வேணும், இது வேணும் என்று சொல்லி நமக்கு நாமே நியாயப்படுத்தி கொண்டு இன்றைக்கு இந்த கலாச்சாரத்தை பெருக்கிக் கொண்டோம். நுகர்வு கலாச்சாரம், கன்சியூமரிஸ் வேர்ல்ட் என்று சொல்கின்றார்கள். இதில் என்ன ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால், கவனம் இதில் போகுமே ஒழிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நாம் இருக்க மாட்டோம். பல நேரங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், பல மனிதர்கள் பொருள் சேர்ப்பதிலேயே குறியாக இருப்பார்கள், பணம் சேர்ப்பதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் செலவிடுவார்கள். ஆனால் அந்த பணத்தை அனுபவிக்க மாட்டார்கள், அந்த பொருளை அனுபவிக்க மாட்டார்கள். எந்த நேரத்தில் எதுவோ தெரியாது. கடைசி வரைக்கும் இதை அனுபவிக்காமல் சேர்க்கின்ற வேலையே செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி என்றால் இவருடைய கவனம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், பொருள் சேர்ப்பதில் தான் இருக்கிறது. அது எதற்காக, யாருக்காக? முட்டாள், இன்று இரவே நீ சாகப் போகிறாய், நீ சேர்த்து வைக்கிறதெல்லாம் யாருக்கு சொந்தமாக போகிறது என்று ஆண்டவர் சொன்னதை நாம் நினைவு கூற வேண்டும். எனவே இதெல்லாம் நமக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. மாறாக இறை ஆட்சி என்பதுதான், அந்த மதிப்பீடுகள் தான், இறைவன் என்ற மேலானவர் தான் நமக்கு முதன்மையானவர். அவரை தேட வேண்டும், அவரை சார்ந்த அந்த மதிப்பீடுகளை தேட வேண்டும். அப்படி இவைகளை எல்லாம் நாம் தேடுவோம் என்று சொன்னால் இது 2ஆம் தரமாக இருக்க வேண்டும். எனவே காலுக்கு மிதியடியை போட்டுக்கொள்ளுங்கள், அணிந்திருக்கின்ற அங்கி ஒன்றே போதும் என்று சொல்லி அவர்களுக்கு வேற எந்த தடியோ பொருளோ பணப்பையோ எதுவுமே எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அனுப்புகின்றார். காரணம், இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் உதறி தள்ளிவிடுங்கள் என்று சொல்கின்றார். எனவே இந்த உலக வாழ்விலே த மினிமல் லைஃப் என்று சொல்கின்றார்கள், மிக அடிப்படையான தேவைகளோடு இருப்பது. முன்பெல்லாம் சொல்லுவார்கள், உணவு, உடை, உறையுள், இதுதான் அடிப்படை தேவை. இன்றைக்கு எதை அடிப்படையாக நாம் வைத்து வாழ்கிறோம்? எல்லாமே அடிப்படை தேவையாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற இந்த காலத்திலே நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இந்த உலக பொருட்களுக்கும் உலக வாழ்க்கைக்கும் அல்ல என்பதை ஆண்டவர் 2ஆவதாக குறிப்பிடுகின்றார். 3ஆவதாக ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? பணியிலே எதிர்படுகின்ற எதிர்ப்புகள். பல நேரங்களிலே நாம் நன்மையை செய்வோம், உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகம் நிச்சயமாக நம்மை எதிர்க்கும், நம்மை தொலைத்து கட்டுவதற்கு அது பலவிதமான வழிகளிலே நம்மை சோதிக்கும். சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு நினைவிருக்கலாம். குருவானவருடைய அறை வீட்டிலேயே அது நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு கொலை முயற்சி. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய பணியிலே ஒரு சில நேரங்களிலே எதிர்படுகின்ற எதிர்ப்புகள், பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், இவைகளை எல்லாம் நாம் எப்படி மேற்கொள்கிறோம்? சாத்தானினுடைய வழியிலே, இந்த உலக பிரகாரமான வழியிலே தொலைத்து கட்ட வேண்டும், வாயை மூட வேண்டும், அவர்களெல்லாம் முடித்து கட்ட வேண்டும் என்று தீமையின் கண்ணோட்டத்திலே நாம் இருக்கின்றோமா? அல்லது கேட்கின்ற கேள்விகளுக்கு நாம் எதிர்பட்டு இதுதான் என்று தெளிவாக தெரிவித்து நாம் வாழ முற்படுகின்றோமா? அந்த மன தைரியம் நம்மிடம் இருக்கிறதா? அந்த உள்ள உறுதி நம்மிடம் இருக்கிறதா? அந்த நன்மையாக வாழ்கின்ற அந்த யோக்கியதை நம்மிடம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் சாத்தானுடைய வழியிலே சென்று இந்த உலகத்தின் தலைவர்கள், பண பெருச்சாலிகள், இன்றைக்கு அரசியல் அதிகாரம் கொண்டவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? பழிக்கு பழி வாங்குகிறார்கள். தாங்கள் வைத்திருக்கின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்களை வாயை மூட வைத்து அவர்கள் தங்கள் பக்கமாக இழுத்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு பலம் தேடுகிறார்கள். அதைத்தான் நாமும் செய்வோம். இல்லாவிட்டால் இயேசுவை போன்று இறுதி வரைக்கும் உண்மையை உரைத்து நம்முடைய வாழ்விலே சாட்சியாக வாழ வேண்டும். அதைத்தான் 3ஆவதாக ஆண்டவர் இயேசு சொல்கிறார். எனவே இயேசு இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். இந்த திருப்பலியிலே நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றார். திருப்பலியின் முடியிலே நம்மை அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறார்? தீய ஆவியை மேற்கொண்டு, தீய ஆவியின் மேல் அதிகாரம் கொண்டு வாழ
நம்மை அழைக்கின்றார். மேலுமாக இந்த உலகத்தின் பிரகாரமாக வாழ்கின்ற வாழ்வு அல்ல, இறைவனை மையமாக வைத்து கிறிஸ்து அவன் அவள் என்ற வாழ்வை நமக்கு கொடுக்கின்றார். மூன்றாவதாக, இதில் எதிர்படுகின்ற சவால்களை எல்லாம் நாம் சந்திக்கவும் உறுதியாக இருக்கவும் இறையருளை வேண்டுவோம். இறைவனுடைய சாட்சிகளாக திருத்தூதர்களுடைய வரிசையிலே நாமும் வாழ முற்படுவோம். ஆமென்.